இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே ராஜா சார் கம்பெனிக்கு வர போறது இல்லையா மேடம்? யார் சொன்னது? சந்திரா மேடம் தான் சொன்னாங்க மேடம். ஆமாக்கா, நான் தான் சொன்னேன். அவனை வேலையை விட்டு தூக்கியாச்சு. அவனுக்கும் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன். புது மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். நான் சொன்னதை நம்பாம இவங்க எல்லாரும் ஒன்ன பாக்கணும்னு வந்திருக்காங்க. என் தங்கச்சி சொல்றது சரிதான். அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல, அந்த கம்பெனிக்கும் சம்பந்தம் இல்ல. அவனோட நீங்களும் எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது. என் தங்கச்சி சொல்ற இவர் தான் இனிமே மேனேஜர். இவரு சொல்றபடிதான் நீங்க கேட்டு நடக்கணும். மேடம், உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். ராஜா சார் தான் இந்த கம்பெனியில உள்ள நிர்வாகத்தை நல்லா பாத்துக்கிட்டாரு. உங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக ராஜா சார நீங்க கம்பெனியை விட்டு தூக்குறது அவ்வளவா நல்லது இல்லை மேடம். அவர் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் எப்போதும் பக்கபலமா இருந்தாரு. ஏன் முதலாளிக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுத்தாரு, தொழிலாளியில நல்லா பாத்துக்கிட்டாரு. அப்பேற்பட்ட இடத்துல இவரை நியமிக்கிறது அது சரியில்லை மேடம். அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, கம்பெனிக்கு நல்லது மேடம். ஆமா மேடம், ராஜா சார் இருந்தா இந்த கம்பெனியை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போவாரு. அவரை வேலையை விட்டு தூக்காம இருக்கிறதா நல்லது மேடம். என்ன எனக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் வரதுக்கு முன்னாடி நான் இந்த கம்பெனியை நடத்தலையா? இல்ல லாபத்துலதான் அது ரன் ஆகலையா? அவனை நம்பி எல்லாம் ஒன்னும் இந்த கம்பெனி இல்ல. நான் தான் அவனை இந்த கம்பெனில நிர்வாகத்தை பார்க்க சொன்னேன். போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. இல்ல மேடம், ராஜா சார் வேலையை விட்டு தூக்குனது எங்களுக்கு உடன்பாடு இல்லை மேடம். அவரை திரும்ப வேலை கொண்டு வாங்க மேடம். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் தான் முதல்ல வருவாரு. அவருக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். தயவு செஞ்சு அவர் வேலையை விட்டு தூக்கிடாதீங்க மேடம். ஆமா மேடம். ஆமா மேடம்.